என் நெஞ்சிற்கினிய மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன பலனை தரப்போகிறது? மார்கழி மாதம் சொன்னாலே உங்களுக்கு இந்த மாதத்துல பிறக்கிற போதே குரு பகவானுடைய அருள் இருக்கு சார். ஒரு ஜாதகத்துல குரு பகவானுடைய அருள் கிடைச்சால் உங்க வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார். ஒருத்தருக்கு ராசியில குரு பகவான் இருக்காரா, அவர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக இருப்பார், மிகச்சிறந்த நல்ல மனிதராக இருப்பார், நல்ல பிள்ளையை பெற்றவராக இருப்பார். இவர்கள் பிள்ளை வாழ்க்கை நல்லா முன்னேறும், இவர்களுக்கு நல்ல தன பிராப்தி இருக்கும், உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், நல்ல கௌரவத்தோடு வாழ்வார், நல்ல புகழோடு வாழ்வார், நல்ல மனிதராக வாழ்வார். அந்த யோகமெல்லாம் உண்டு. இப்போ இந்த குருவே உங்களை பார்க்கிறார் சார். ஒரு நல்ல மனிதனுடைய பார்வை உங்கள் மீது விழப்போகுது. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த பிசினஸ் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, ஆனா அந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்குரிய பணம் கையில் இல்லை. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க. இப்ப நல்ல பிசினஸ் பார்ட்னர் கிடைப்பார். மகர ராசிக்காரங்களுக்கு உங்களை கைதூக்கி விட நல்ல நபர்கள் கிடைப்பார்கள். ஸோ பிசினஸ் டெவலப் ஆகும். இன்னொரு புறம் பாருங்க, கல்யாணத்துக்கு வரன் பார்த்து சலிச்சு போனீங்க, சரியான வரன் அமையுமாங்கிற கவலையில் இருக்கீங்க. 7ல் குரு உட்கார்ந்துட்டாருன்னா நல்ல வரன் அமைச்சு கொடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் வீக்ல 7ஆம் இடத்துல குரு இருக்கார். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம். ஃபாரின் போய் படிக்கணும், ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்,